Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனோட இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இன்டகிரேஷன்? ஸோ இன்டகிரேஷன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷனோட என்ன மீனிங் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பழைய லெக்சர்ஸில் பார்த்தோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் y எக்ஸஸ் ஸ்மாலாக சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்கிறது டிஃப்ரென்ஷியேஷன். வேற இன்டகிரேஷன் என்னன்னா, ஃபார் அ ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் ஃபார் a range of x, how much y has changed, how much y has changed. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் அ ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1லேருந்து 20 வரைக்கும் எக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் 1லேருந்து 20 சேஞ்ச் ஆகும்போது ஒய் கம்ப்ளீட்டாக எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு இன்டெகிரேஷன். ஸோ இதை நம்ம இன்னும் பேசிக்காக சொல்லணும். அப்போ இதுவும் சேம் தானே, டிஒய் பை டிஎக்ஸும் சேம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இஃப் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னா என்ன இருக்கும்? ஸோ லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்றத டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 0.001, அப்புறம் ஸோ அதே மாதிரி 1.001லேருந்து 1.002, 1.002லேருந்து 1.003. ஸோ இந்த மாதிரி ஸ்மாலாக சேஞ்ச் ஆகும்போது இந்த ஒரு வேல்யூவில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லும். வேற இன்டெகிரேஷன் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஸ்மாலாக சேஞ்ச் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு 1.003 to 1.004 அப்படியே வந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு 9.999 to 10.000. ஸோ இப்படி மாறும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் போவோம் பாருங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸ் போகும்போது அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒய் வந்து டோட்டலாக ஒய் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ y1, y2, y3 அப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ சர்டைன் ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு சிக்மா சம்மேஷன், ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது சம்மேஷன் வந்து இன்டெகிரேஷனை நம்ம நிறைய ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் இன் ஃபிசிக்ஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இனிஷியல் டேஸில் இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது என்ன டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா, இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒய் டேஷை இன்டெகிரேட் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா, எனக்கு இந்த பழைய ஃபங்க்ஷனே வருது. புரியுதா? ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம், அதை ஒய்ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஒய் வருது. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் சிங்கிள் கேஸ், என்டையர் கேஸுக்கும் வந்து இதுதான் அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால பீப்புள் வாட் டோல்ட் இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நம்ம இன்டெகிரேஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இன்டெகிரேஷன்லேயும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இது ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பயுமே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் நம்ம கோரிலேட் பண்ணி படிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம இருக்கும்போது வெலாசிட்டி ds பை டிடி அதான் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் dv பை டிடி. நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் s கொடுத்துட்டு நம்மளை வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் டபுள் த டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இதை. ஸோ இப்போ நம்ம இதே ப்ராப்ளம் எங்கே போடும்போது, இதே கண்டிஷனை நம்ம இதில் போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா,
வெலாசிட்டியை நான் இன்டெகிரேட் பண்ணா எனக்கு கிடைக்க போகிறது displacement. Similarly, if I'm going to integrate acceleration, I am getting velocity. Okay. இங்க பாருங்க, இது வந்து y dash மாதிரி, இது y மாதிரி. So y differentiate பண்ணா I am getting y dash. So y dash integrate பண்ணா I have to get y. So இதுதான் நம்மளுக்கு integrationோட basic property. So அப்ப நம்மளுக்கு questionல displacement கொடுத்த velocity-யோ or displacement கொடுத்த acceleration-ஓ கேட்டாங்கன்னா we need to do differentiation. Whereas அதோட inverse, velocity கொடுத்த displacement கண்டுபிடி, acceleration கொடுத்த velocity கண்டுபிடி. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ. இதை வந்து நம்ம வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்க, ஒரு கிராஃப், ஏதோ ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கிராஃபு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்லோப், குட்டி குட்டி ஸ்லோப், நம்ம ஒய் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டு டோட்டலா y எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா ஏரியா அண்டர் த கர்வ், ஏரியா அண்டர் தி கர்வ். ஸோ இந்த மாதிரி ஃபார் எனி கிவன் டேட் ஆஃப் கிராஃப் ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிங்க அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ ஏரியா அண்டர் த கர்வை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி இன்டெகிரேஷன், பட் தென் இன்டெகிரேஷன் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரிஞ்சாதான் இதுக்குள்ளேயே போக முடியும், இல்லைனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் எனிவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் முடிச்சுட்டு அண்ணன் இந்த வீடியோ பாருங்க. ஸோ நான் அதனால தான் வந்து ஆர்டராக போட்டுட்டு வரேன் எல்லா ப்ராப்ளம்ஸுமே. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மீதி இருக்க ஃபார்முலாஸ் கொஞ்சம் கஷ்டமான ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து எப்படி போடலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொன்னேன்னா எப்பயுமே இன்டெகிரேஷன் படிக்கும்போது நம்ம டிஃப்ரென்ஷியேஷனை கோரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேஷனுக்கு ஃபார்முலாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி we'll just list out the formulas of differentiation and then நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலாஸ் போட்டுடலாம். dy dx of x bar n, அப்புறம் dy dx of அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி கான்ஸ்டன்ட் பண்ண என்ன வரும், dy dx of sin and then dy dx of cos, dy dx of tan, ஸோ எக்ஸ் பண்ணும்போது n x power n minus 1 பார்த்தோம் கரெக்டா. ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா dy dx of x bar n plus 1 பண்ணும்போது எனக்கு என்ன வரும், n plus 1 x power n plus 1 minus 1. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், n plus 1 x power n. ஓகே, ஸோ இதுதான் x bar n plus 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர். ஸோ this one is my v, this one is my v dash. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்டெகிரேஷன் ஆஃப் v dash dx ஓட ஃபார்முலா வந்து v தான் வரும். இங்கே v dash வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, n plus 1 x power n into dx which is equal to x power n plus 1. இங்கே x மட்டும்தான், நான் சிமிலர்லி டிஃப்ரென்ஷியேஷனில் சொன்ன மாதிரியே இங்கே என்ன இருக்கோ அது மட்டும் தான் வேரியபிள், மீதி எல்லாத்தையுமே நம்ம இன்டெகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ x power n dx n plus 1 வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே n மேலே n plus 1. ஸோ x power n dx பண்ணும்போது ஃபார்முலா x power n plus 1 by n plus 1. ஸோ நம்ம வந்து நார்மலாகவே படிச்சிருப்போம் கிளாஸஸில் x power n இன்டெகிரேட் பண்ணால் x power n plus 1 by n plus 1, x power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x power n minus 1. ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா because they both are inverse of each other. ஸோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஓகே, நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, dy dx அப்பனா என்ன வரும், dy dx of x அப்பனா என்ன வரும், x power 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ வந்து
1x power 0, so which is equal to constant. Okay, இப்போ இந்த கேஸ்ல நம்மளுக்கு v dash எது, இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். ஸோ v dash கான்ஸ்டன்ட், இது v. ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் நான் கான்ஸ்டன்ட் இன்டூ dx பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், ஆன்சர் v வரணும். ஸோ x. ஸோ இது அடுத்த ஃபார்முலா. ஓகே, அந்த கேஸ்ல நம்ம கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். வேற இந்த கேஸ்ல நம்ம கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ண x ஆயிடும். இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரிக்னோமெட்ரியோட டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம கூட இன்டெகிரேஷன் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைன் d by dx of sin x என்ன வரும் நம்மளுக்கு, cos x. ஸோ d by dx of cos x என்ன வரும், sin x. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது v, இது v dash, அதே ஃபார்முலா போடுங்க, v dash dx is equal to v. ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் cos x dx is equal to v ஓட வேல்யூ sin x. இது அடுத்த ஃபார்முலா. ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எய்தர் இன்டெகிரேஷனை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷனை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஆக்சுவலி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பேசிக்ஸ் தான் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். பட் தென் இஃப் இன் கேஸ் மறந்து போயிடுச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சா நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். பட் தென் எனிவே நம்ம எப்படி இன்டெகிரேஷன்ல இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டிஃபரன்ஷியேஷன்ல எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ ஸோ அதே மாதிரி இன்டெகிரேஷன்ல நீங்க எல்லா ஃபார்முலாஸையும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ காஸ் எக்ஸ் பண்ணா சைன் எக்ஸ். ஸோ சிமிலர்லி இந்த கேஸ்ல பார்க்கலாம், இதுக்கு இது. ஸோ இப்போ இந்த கேஸ்ல பார்க்க போகும்போது வி இது மைனஸ் சைன் எக்ஸ் ஆயிடும், இது வி டேஷ். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் வி டேஷ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி. அப்போ இங்க மைனஸ் இருக்கு, ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஆயிடும், மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இன்டெகிரேஷனுக்கு இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஸோ சிமிலர்லி dy dx of tan x. ஸோ tan x அப்பனா நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஆன்சர், secant square x. ஸோ அதே மாதிரி இது v, இது v dash. இப்போ சேம் ப்ரொசீஜர் போடும்போது secant square x dx is equal to tan x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம டேனுக்கு போட்டோம். அப்புறம் dy dx of secant x போட்டா என்ன வரும், secant x tan x. ஸோ சிமிலர்லி இன்டெகிரேஷன் ஆஃப் இது பண்ணும்போது நம்மளுக்கு இது வரணும், இது v dash, இது v. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் v dash dx is equal to v வரணும். அப்போ இந்த கேஸ்ல நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர், secant x tan x dx is equal to secant x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cot x. Cot x is equal to minus cosecant square x. ஸோ சேம் ப்ரொசீஜரை போடுங்க, எல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ சேம் ப்ரொசீஜர் போட்டால் என்ன வரும், cosecant square x dx equal to minus cot x. So similarly dy dx of cosecant x போட்டா minus cosecant x cot x. ஸோ அப்போ இங்க இன்டெகிரேஷன் ஆஃப் cosecant x cot x போடும்போது I will get cosecant x. ஸோ புரியுதா, இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் 6 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்ல இருந்து sin cos tan secant cosecant cot இந்த 6 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்ல இருந்து நம்ம 6 இன்டெகிரேஷன் பார்த்துட்டோம். பட் தென் நீங்க லிசன் பண்ணுங்க, நம்ம ட்ரிக்னாமெட்ரி டிஃபரன்ஷியேஷன் பாருங்க, sin cos tan cosecant secant cot கரெக்டா 6 ரேஷியோஸ்க்கு இருக்கு. பட் தென் இந்த இன்டெகிரேஷன்ல பாருங்க we got only proper formula for sin cos தான். இன்னும் நம்ம வேற என்னென்னதுக்கு கண்டுபிடிக்கல, sin cosக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். we need to find the integration formula for other 4 ratios, அதாவது tan secant cosecant cot. ஓகே,
ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.